நம்ம இன்னைக்கு பார்க்குறது மணி மார்க்கெட் 6th சாப்டர் 12th ஸ்டாண்டர்டோட ஃபுல் பார்ட் வீடியோ. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ப்ரைம் டைமில் நாங்கள் போட்ட அந்த 3 வீடியோ வந்து டேட் மாதிரி ஒரு வீக் ஒரு 2-3 டேஸ்க்கு இன்ஸ்டன்ஸாக வந்துருச்சு. அதை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இன்றைக்கி ஒரே நாள் அப்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ அன்றைக்கி அப்லோட் ஆகிருக்காது, சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ். சரி, நம்ம இப்போ இந்த லெசனோட டாபிக் உள்ள போகலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணி மார்க்கெட். மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, the money market is a collective name given to the various firms and institutions that deal in the various grades of new money. அதாவது மணி மார்க்கெட் அப்படின்றது எதுக்கு கொடுக்கப்பட்ட பேர் அப்படின்னா, ஃபர்ம்ஸ் இல்லைன்னா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களுக்கு இது மணி மார்க்கெட் அப்படின்றது வந்து அவங்களோட பேராக பொருந்தது. இது எதுக்கு அவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து வேரியஸ் கிரேட்ஸ் ஆஃப் மணிஸில் அவங்க வந்து அவங்களோட டீலிங்ஸை வச்சுருக்காங்க. இதுக்கு இன்னொன்று நம்ம சிம்பிளாக ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து க்ரோத்தர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எ மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட் that are close substitute for money facilities, the exchange of money for new financial claims in the primary market as also financial claims already issued in the secondary market. செகண்டரி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கிளைம்ஸுக்கு பிரைமரி மார்க்கெட்டில், அதாவது பிரைமரி மார்க்கெட்டில் இதை ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அதை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் இவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட்டாக வந்து இவங்க கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, சம் ஹெல்பிங் இன்ஸ்டியூட்ஸ் சப்ஸ்டியூட்டாக இதை பயன்படுத்திக்கலாம், இந்த மணியை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. சரி, இந்த மணி மார்க்கெட் வந்து எதுக்கு அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸோட தான் இதோட மெயின் இதாக இருக்குது கேரக்டரிஸ்டிக்ஸில். இது வந்து ஃபினான்ஷியல் அசட் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து முக்கியமாக அவங்களோட டீலிங் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 1 இயரை தாண்டி இருக்காது. ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் பீரியட்ன்றதுனால 1 இயரை தாண்டி அது இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்றது முன்னாடி நம்ம பார்த்தாச்சு. ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இதை வந்து ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி பீரியட் வந்து 1 வருஷத்துக்கு குறைவாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கன்வர்ஷன் ஆஃப் கேஷ் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி தோஸ் அசட்ஸ் விச் கேன் பி கன்வெர்டட் டு கேஷ் ரெடிலி வித்தவுட் லாஸ் அண்ட் வித் மினிமம் டிரான்சாக்ஷன் காஸ்ட். டிரான்சாக்ஷன் காஸ்ட் மினிமம் ஆகும், எந்த விதமான லாஸ் ஆகாமல் இந்த இடத்துல கன்வர்சேஷன் ஆஃப் காஸ்ட்ன்றது நடக்குது. நோ ஃபார்மல் அப்படி பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நோ ஃபார்மல் பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கான டிரான்சாக்ஷன் எது மூலமாக வேணாலும் நடக்கலாம். ஃபோன் மூலமாக நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஓரல் கம்யூனிகேஷன், ஃபோன் போட்டு கன்வர்ஷன் ஆஃப் கேஷ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் டாக்குமெண்ட்டோ இல்லை ரிட்டர்ன்டு அக்ரிமெண்ட்ஸோ இல்லை மியூச்சுவலான இது அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி எப்படி வேணாலும் இந்த இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஹோமோஜினியஸ் மார்க்கெட்டு. இது வந்து ஒரு சிங்கிள், அதாவது ஒன்றா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருக்காது. இதில் வந்து நிறைய சப் மார்க்கெட்ஸ் இருக்குது. இதோட பர்டிகுலர் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷிங், கால் மணி மார்க்கெட், அக்செப்டன்ஸ் மார்க்கெட்டு, பில் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதோட சப் மார்க்கெட்ஸ் தான், மணி மார்க்கெட்டோட சப் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் ஆர் சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், டிஸ்கவுண்ட் ஹவுசஸ், அக்செப்டன்ஸ் ஹவுசஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஜெனரலி பிளே அ டாமினன்ட் ரோல் இன் திஸ் மார்க்கெட். இந்த மணி மார்க்கெட்டில் கமர்ஷியல் மார்க்கெட் தான் டாமினன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணுது. இதோட காம்போனன்ட்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன பேங்க்ஸ்லாம். அதுக்கடுத்து ஹைலி ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் இதில் மேஜரான டாமினன்ட் ரோல் இருக்காங்க. அவங்க தான் இதோட நர்வ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. they are the principal suppliers of short term funds. இவங்க தான் பிரின்சிபல் சப்ளையர்ஸாக இருக்காங்க. அதாவது இவங்க தான் மணி ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணி இவங்களோட ஆர்கனைசேஷன், அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறதுக்கான மெயின் நர்வ் சென்டராக இது இருந்து செயல்படுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஒரு லிங்க்கை செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நடுவில் அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க்குக்கும் வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட்ஸ்க்கு நடுவில் இது வந்து ஒரு இதாக ஆர்கனைஸில் இது ஒரு லிங்கை சர்வ் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, there should be an active secondary market for this instruments. இதில் வந்து ஒரு ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு. அதுக்கடுத்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லார்ஜ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸு. நிறைய டிமாண்ட் இருக்குது, ஆனால் இவங்க ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் சப்ளை பண்ணுறாங்க. ப்ரீ பர்போசஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேடுக்காக இவங்க வந்து ஃபண்ட்ஸ் சப்ளை பண்ணிக்கிறாங்க. ஹோல்சேல் மார்க்கெட், the wholesale market and the volume of the funds are
ஃபினான்ஷியல் அசட்ஸ் ட்ரேடட் இன் த மார்க்கெட் இஸ் வெரி லார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா டியூ டு கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் தே ஆர் கான்ஸ்டன்ட் என்டிவோரர்ஸ் ஃபார் இன்ட்ரோடியூசிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவங்க உருவாக்குறதுலையும் ஒரு மிகுந்த ஆர்வத்தோடு இருக்காங்க. அவங்க எல்லா விதமான ஃப்ளெக்சிபிலிட்டிஸ்க்கும் வராங்க, ஒத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், அதாவது என்ன அப்படின்னா இதில் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இவங்களும் நிறையாவே கிராஷ் ரிசர்வியர்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸாக இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து மணி மார்க்கெட்டும் கேபிட்டல் மார்க்கெட்டும் ஒரு சின்ன கம்பேரிசன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மணி மார்க்கெட்டில் வந்து ஷார்ட் டேர்ம் லோனபிள் ஃபண்ட்ஸு, கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் லோனபிள் ஃபண்ட்ஸு. சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் சப்ளைஸ் ஃபண்ட் ஃபார் ஃபினான்சிங் கரண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் பீரியட் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். அவங்களோட தேவையை பொறுத்து ஷார்ட் டேர்முக்கு மணி சப்ளை பண்ணுறாங்க யார், மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட தேவையை அறிஞ்சு லாங் டேர்முக்கு லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்னென்ன இது டீலிங் இருக்குது அப்படின்னா கமர்ஷியல் பில்ஸ், மேஜராக கமர்ஷியல் பேங்க் ஈடுபடுறதுனால அவங்களோட இதாகும். இவங்க வந்து கமர்ஷியல் பில்ஸோட தான் மெயின் டீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட டீலிங்ஸ் எதை பொறுத்து இருக்குது கேபிட்டல் மார்க்கெட்டில் அப்படின்னா ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ், அதோட இவங்களோட டீலிங்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து மணி வேல்யூ அப்படின்னா ஈச் சிங்கிள் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஆஃப் அ லார்ஜ் அமௌண்ட். ஒரு சிங்கிள் இதுவுமே பெரிய பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ட்ரெஷரி பில் வந்து மினிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 lakh இருக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸும் அந்த கமர்ஷியல் பேப்பரோ எதுவாக இருந்தாலுமே அதோட மினிமம் வேல்யூ வந்து 25 lakhs இருக்கணும். எதில் அப்படின்னா மணி மார்க்கெட்டில். அதுக்கடுத்து ஈச் சிங்கிள் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட் தான். ஷேர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபாயிலிருந்து மினிமமாக இருக்கணும். டிபெஞ்சர் வேல்யூ வந்து 100 ரூபா வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்கும் கமர்ஷியல் பேங்க்கும் எதில் அப்படின்னா மணி மார்க்கெட்டில் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. கமர்ஷியல் மார்க்கெட்டில் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. டிரான்சாக்ஷன் மோஸ்ட்லி எங்கே பிளேஸ் ஆகுதுன்னு முன்னாடி பார்த்தோம், ஃபோன் மூலமாக. ஒரு ஃபார்மல் பிளேஸ் இல்லை இதுக்கு பொறுத்தளவு. கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு ஃபார்மல் பிளேஸாக சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஹேவ் பீன் கண்டக்டட் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் புரோக்கர்ஸ். புரோக்கர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் இங்கே வந்து நடக்குது. இன்டர்மீடியேஷன் காஸ்ட் நம்மளுக்கு கட்டாது. பேங்கர்ஸ், ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் இவங்க தான் அதை நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டீலர்ஸ் மூலமாக தான் நடத்தப்படுது. அதாவது புரோக்கர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், மெர்கண்ட் பேங்கர்ஸ், அண்டர்ரைட்டர்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸு இவங்கெல்லாம் வந்து ஆத்தரைஸ்டு டீலர்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்க மூலமாக தான் இதோட டிரான்சாக்ஷன் நடக்குது எங்கே கேபிட்டல் மார்க்கெட்டில். அடுத்து நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டீல் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது. நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டீல் இன் மணி மார்க்கெட் ஆர் இன்க்ளூட் இந்த 6 பாயிண்ட்ஸ் தான். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் தான் ஈஸியாக நான் வச்சுக்கிற மாதிரியே இருக்குது. சரி, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளைம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே மணி மார்க்கெட் டீல் பண்ணப்படுது. பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட்டில் வருது. ரிஸ்க் வந்து லோ கிரெடிட்டுக்கு மார்க்கெட் ரிஸ்க்கு, லோ கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஹை கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விடிட்டி பார்த்தோம் அப்படின்னா மணி மார்க்கெட்டில் வந்து ஹை லிக்விடிட்டி இன் மணி மார்க்கெட், லோ லிக்விடிட்டி இன் கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. நோ ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம், இதில் வந்து புதுசாக ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் கிடையாது, ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிறது தான். இதில் வந்து ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் இருக்குது எங்கே அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டில். அதுக்கடுத்து ரெகுலேட்டர் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் தான் இதோட ரெகுலேட்டரான்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் பேங்கை தாண்டி எந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா செபி இருக்குது. எதில் கேபிட்டல் மார்க்கெட்டில். அண்டர் ரைட்டிங் வந்து ஒரு பிரைமரி ஃபங்க்ஷனாக இல்லை, கேபிட்டல் மார்க்கெட்டில் அது ஒரு பிரைமரி ஃபங்க்ஷனாக இருக்குது. டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் முன்னாடி பார்த்துட்டோம். இதில் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் இதில் டாமினண்ட்டாக இருக்காங்க. எதில் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டில். சரி, இந்த மணி மார்க்கெட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யார் அப்படின்றத நம்மளால பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ், அதாவது பல நாடுகள் வந்து நாடுகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ், அப்புறம் வேறு எல்லா நாடுகளில் இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸு. அதுக்கடுத்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா அவங்க.
அதுக்கடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனி அதாவது எல்ஐசி, அது மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ, கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பப்ளிக். பப்ளிக்ன்றது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலையும் குறிக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பார்ட்னர்ஸையும் குறிக்கலாம். இவங்க எல்லாரும் தான் அந்த மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்கன்றது தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மணி மார்க்கெட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஷரி பில் மார்க்கெட், ஜெனரல் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் டைப்ஸ், அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு. இந்த மணி மார்க்கெட் என்னென்ன இருக்குது அப்படின்னா ட்ரெஷரி பில் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மணி மார்க்கெட் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய கைண்ட்ஸ் இருந்திருக்கு மணி மார்க்கெட்டில். இந்தியாவில் வந்து டில் 1986 வரையும் ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறமேல் தான் நிறைய வகையான மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா ட்ரெஷரி மார்க்கெட்டில் பயன்படுது. மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் இன் கால் லோன் மார்க்கெட், கமர்ஷியல் பில்ஸ் அண்ட் ப்ராமிசரி நோட்ஸ் இன் த பில் மார்க்கெட். Now, in addition to above, the following new instruments come into existence: commercial paper, certificate of deposits, interbank participants of certificate, repos instruments. இதெல்லாம் இப்போ வந்திருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பில்ஸு. சரி, அடுத்து நம்ம ட்ரெஷரி பில் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாப்புலர், அப்புறம் என்ஜாய் ஹையர் டிகிரி ஆஃப் லிக்விடிட்டி, அதாவது இதோட லிக்விடிட்டி தன்மை, அதாவது இதோட நீர்மை தன்மை வந்து அதிகமாக இருக்குது எப்போ அதை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாலும். அதுக்கடுத்து ட்ரெஷரி பில் இஸ் நத்திங் பட் அ ப்ராமிசர் நோட் இஷ்யூட் ஃபார் அ ஸ்பெசிஃபைடு பீரியட் ஸ்டேட்டட் தரின். ட்ரெஷரி பில்ன்றது வேறு எதுவும் இல்லை, அது என்ன அப்படின்னா ஒரு ப்ராமிசரி நோட். எப்போ ஒரு ஸ்பெசிஃபைடு பீரியடுக்குள்ளே அவங்க இஷ்யூ பண்ண ப்ராமிசரி நோட் தான் ட்ரெஷரி பில். Government promises to pay the specified amount mentioned therein the bearer of instrument on the due date. டியூ டேட்டுக்குள்ளே அவங்களோட கூறப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The period does not exceed the period of 1 year. இது வந்து ஷார்ட் டேர்ம்ன்றதுனால நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1 இயரை தாண்டி இருக்காமல் தான் அதோட பீரியட் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அந்த கடனை அமௌண்ட்டை செலுத்தி ஆகணும். ஜெனரல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஷரி பில்ஸ் இன்கார்பரேட் த ஃபாலோவிங் ஜெனரல் ஃபியூச்சர். இஷ்யூவர் அப்படின்னு சொல்கிறாங்க. Issuer, financial bills, liquidity, vital source, monetary management. இதுதான் அதோட ஜெனரல் ஃபியூச்சர்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஷரி பில்ஸ் ஆர் issued to the public and other financial institution for meeting the short term financial requirement in the central market, in the central government. These bills are freely marketable and they can be bought and sold at any time, and these bills are tradable in the secondary market as well. இந்த ட்ரெஷரி பில்ஸ் எல்லாமே பிரைமரி as well as செகண்டரி மார்க்கெட்லேயும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, அதாவது விற்கவோ வாங்கவோ முடியும். இதை வந்து பப்ளிக்கு கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபண்டாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரெஷரி பில்ஸோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 91 டேஸ்க்கு ஒரு ஷார்ட் ட்ரெஷரி பில்ஸ் இருக்குது, 182 டேஸ்க்கு ஒரு ட்ரெஷரி பில் இருக்குது, 364 டேஸ்க்கு ஒரு ட்ரெஷரி பில் இருக்குது. அதுக்கு கீழே இருக்க ஒரு பேராகிராஃபை நீங்களே வாசிப்பு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அது ஈஸியாக இருக்கும். என்ன நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு புரியாது. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னா என்ன, அதோட ஸ்பெசிமென் வந்து புக்கில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருவாங்க, அது வரைக்கும் பாருங்கள். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து அது ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பேங்க்கால் இது வந்து கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதை கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா லார்ஜ் சம் ஆஃப் மணியை வந்து அவங்க ரைஸ் பண்ணுறதுக்காக, அதாவது உருவாக்குறதுக்காக. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்லாம் எதுக்காக இஷ்யூ பண்ணப்படுது அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் இதில் ப்ராமிசரி நோட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஃபார்மில் கொடுக்கறதுக்காக இந்த சிஓ, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. they are easily convertible and in nature and are marketable from having particular face value and maturity. இதோட பர்டிகுலரான ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அப்புறம் அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை நம்ம மார்க்கெட்டபிள் இல்லைன்னா அன்மார்க்கெட்டபிளில் போட முடியும். இஷ்யூவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா இஷ்யூவர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் யார் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் கொடுக்குறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது இதை பயன்படுத்துகிறவங்க யார் அப்படின்னா ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேஷன், ட்ரஸ்ட், அசோசியேஷன்ஸ் அண்ட் என்ஆர்ஐஸ், இவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு டைம் டெபாசிட். இட் இஸ் unsecured negotiable instrument. It is freely transferable by endorsement and delivery. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் ஒரு 5 தான் இருக்குது, அதை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கமர்ஷியல் பில்ஸ் பார்த்தோம், அதாவது அடுத்த டாபிக். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a bill of exchange issued by commercial organization to raise money for a short term needs. ஷார்ட் டேர்ம் அதாவது ஒரு குறுகிய காலத்துக்கு தேவைக்காக நம்ம வந்து ஒரு இது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதான் இந்த ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு இந்த கமர்ஷியல் பில்ஸ் வந்து இது பண்ணப்படுது.
30 டேஸ்க்கு 60 டேஸ்க்கு 90 டேஸ் தான் அதோட மெச்சூரிட்டி பீரியடாக இருக்குது கமர்ஷியல் பில்ஸ்க்கு. சரி, அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ராயர், அக்செப்டர், பேயி, டிஸ்கவுண்டர், என்ரோசர், அசஸ்மெண்ட், மெச்சூரிட்டி, கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு இது எல்லாமே இதோட ஃபியூச்சர்ஸாக இருக்குது. இதோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் அன்சன்ஸ் பில், கிளீன் பில்ஸ் அண்ட் டாக்குமெண்டரி பில்ஸ், இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ், அதுக்கடுத்து இண்டோஜீனியஸ் பில்ஸ் அண்ட் அக்கமடேஷன் பில்ஸ். இதெல்லாம் வந்து அக்கமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் அதோட லாஸ்ட் டாபிக் இல்லையா, 5th டாபிக்கு. இதுதான் இதோட டைப்ஸ். இந்த டைப்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிமாண்ட் பில் இஸ் ஒன் வேரின் நோ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் பேமெண்ட் இஸ் மென்ஷன். இந்த பில்லில் பேமெண்ட்டில் வந்து எது மென்ஷன் பண்ணப்பட மாட்டாது அப்படின்னா டைம் பீரியட் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இது டிமாண்ட் பில் வந்து இமீடியட்டாக நம்ம கட்டி ஆகணும். எதுக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் ட்ராய் வந்து சொல்கிறதுக்குள்ள. அதுக்கடுத்து க்ளீன் பில் அண்ட் டாக்குமெண்டரி பில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ரயில்வே ரெசிப்ட் அண்ட் லாரி ரெசிப்ட்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸு, அதாவது குட்ஸுக்கு ஒரு கொடுக்கப்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பில்லுன்னு சொல்கிறாங்க. இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ் அப்படின்னா bills that are drawn and payable in India. One person who resident in India are called as inland bill. Inland bill அப்படின்னா இந்தியாவிலேயே ஒரு பில்லை வாங்கி அவனுக்குள்ளேயே நம்ம பே பண்ணுறது தான் இன்லேண்ட் பில்லில் வருது. பில்ஸ் that are drawn outside India and payable either India or outside India பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் பில்ஸ். இந்தியாவுக்கு வெளியேருந்து ஒரு கமர்ஷியல் பில் வாங்கிட்டு அது இந்தியாவுக்குள்ளேயோ இல்லை இந்தியாவுக்கு வெளியேயோ பே பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் ஃபாரின் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இண்டோஜீனியஸ் பில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த டிராயிங் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் இண்டோஜீனியஸ் பில்ஸ் யாரால் இது பண்ணப்படுது அப்படின்னா நேட்டிவ் கஸ்டம் ஆர் யூசேஜ் ஆஃப் ட்ரேட், இவங்களால தான் அந்த இண்டோஜீனியஸ் பில்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து அக்கமடேஷன் பில்ஸ், அது எதுக்கு அப்படின்னா டு நாட் ரைஸ் அவுட் ஆஃப் ஜென்யூன் ட்ரேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த கமர்ஷியல் பில்ஸ் டாபிக். அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆர் கில்டேஜ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எ மார்க்கெட் வேர் பை த கவர்மெண்ட் ஆர் கில்டேஜ் செக்யூரிட்டிஸ் கேன் பி பாட் அண்ட் ஷோல்டு இஸ் கால்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா கவர்மெண்டால் கேன் பி பாட் அண்ட் சோல்டு, அதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்டு. இந்த கவர்மெண்ட் ஆர் கில்டேஜ் செக்யூரிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீஃபண்டிங் த மெச்சூரிங் செக்யூரிட்டிஸ். அதாவது மெச்சூரிங் செக்யூரிட்டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்டிங் ஃபங்க்ஷனை உருவாக்குறதுக்கு தான் இந்த கில்டேஜ் செக்யூரிட்டி இல்லைனா கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்றத இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜென்சிஸ் கொடுக்குறாங்க. ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும், பாக்கி எல்லாத்தையுமே நீங்களே ரீட் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் பை த ஏஜென்சிஸ் such as ஜெனரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டிஸ், autonomous institutions such as metropolitan authorities, port trust, etc. அதுக்கடுத்து ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ டேக்ஸ் அ ஸ்பெஷல் அண்ட் அன் ஆக்டிவ் ரோல் இன் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் தீஸ் செக்யூரிட்டிஸ் அஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் மானிட்டரி மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ். ஏஜென்சிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்னால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் ஏஜென்சிஸ்னால இஷ்யூ பண்ணப்படுது. அதாவது என்னென்ன ஏஜென்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படி செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இவங்களெல்லாம் அந்த ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜென்சிஸ் எல்லாருமே இந்த செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஆர்பிஐக்கு இதில் ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்குது. இதுதான் ஒரு மானிட்டரி பார்ட்டில் இருக்குது அப்படின்றது தான் மூல தெரிஞ்சு. அவங்க தான் ஃபண்ட்ரைசராக இருக்காங்க, ரீஃபண்டிங்கும் அவங்கள்ட்ட தான் போகுது. அதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ஆஃபர் சேவ் அவென்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ கேரண்டீடு பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் பை த கவர்மெண்ட்னாலேயோ இல்லை அதுக்கு மேலே இருக்கிறாலேயோ ரீபேமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்றது நம்மளுக்கு எனேபிள்டாக இருக்குது. அதுக்கடுத்து இருக்க லிக்விடிட்டி ப்ரொஃபைல், டேக்ஸ் ரிபேட், மார்க்கெட் ஃபார்ம்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு இருக்கா 15 இருக்குது. இந்த 15மே நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சிம்பிளான ஒரு ரீட் அவுட் தான், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.